செம்பருத்தி பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம வந்து ஈஸியாக சிம்பிளான முறையில் எண்ணெய் காய்ச்ச போகிறோம். இந்த இலை பிஞ்சு இலையாக பறிச்சுக்கணும். இந்த மாதிரி பிஞ்சு கொழுந்து இலையாக பறிங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நல்லா முடி வளர கருன்னு வளர அடர்த்தியாக வளர முடி கொட்டாமல் இருக்க இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு முடி அதுக்கு ரொம்ப ஈஸியாக எண்ணெய் காய்ச்சறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அதுக்கு 1/2 லிட்டரு தேங்காய் எண்ணெய் நம்ம மரத்தில் ஆட்டின செக்கு எண்ணெய் தாங்க எடுக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் முடி நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். கடுகு எண்ணெய் கிடைக்காதவங்க நம்ம கடுகு சேர்த்துக்கோங்க. ரேஷன் புழுங்கல் அரிசி, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, கொழுந்து முருங்கைக்கீரை, செம்பருத்தி இலை, சோத்துக்கத்தாழை, இது கனகாமரத்தோட இலை, கனகாமரப்பூ கொழுந்து, லெமனோட தூள், செம்பருத்தி பூ. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் முடிக்கு கேரண்டி நான் அவ்வளவு நல்லா வளரும், நல்லா கொட்டாமல் இருக்கும். இப்போ ரொம்ப வந்து இதை கொதிக்க விடக்கூடாது. கொதிச்சிங்கன்னா அதனுடைய சத்துக்கள் போயிடும், அவ்வளவுதான். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். நான் ஆற விட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காய வச்சு இறக்கி வச்சு நல்லா ஆறிடுச்சு. இப்போ முருங்கைக்கீரை, கருவேப்பிள்ளை எல்லாம் சேர்ந்ததுனால அப்படியே ஒரு கலர் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இது மாதிரி பண்ணி பாருங்கள். இது தேய்க்கும் பொழுது அவ்வளோ நல்லா முடிக்கு நல்லா வலிமை கொடுக்கும், நல்லா ஸ்ட்ராங் கிடைக்கும், கொட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வச்சுக்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா பாய்.